Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள், உப்பு தேவைக்கேற்ப. மசாலாலாம் சேர்த்தக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணும்போது அழுத்தம் கொடுத்து அந்த வெங்காயம்லாம் உதிரியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயத்துலேருந்து தண்ணியும் விட்டுருக்கு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்து இந்த உப்பு சேர்த்து மசாலாலாம் சேர்த்து பிசைஞ்சதுனால தண்ணி நல்லாவே விட்டுருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீதமுள்ள பொருளெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன். கடலை மாவுக்கு பதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க, அது நம்ம விருப்பம்தான். அரிசி மாவு 4 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் கடலை மாவுக்கு 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும், அதுதான் ப்ரொபோர்ஷன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு 1/4 கப் அளவு சேர்க்குறேங்க. ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம சரியாக பண்ணியிருக்கோமாங்கிறத பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தமாக பிடிச்சோன்னா ஒரு ஷேப் நிற்கணும், அதுதான் சரியான பதம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கையை தண்ணியால் வெட் பண்ணிக்கோங்க. நல்லா நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாலாக உருட்டிக்கோங்க. உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ கை மாற்றி ஒரு ஜென்டிலாக ஒரே ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணிட வேண்டாம், ஏன்னா நம்ம வேறு வெங்காயத்தை தவிர வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை, மாவும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சே வடை பொரிச்சு எடுக்கலாம். இப்போது நம்ம சேர்ந்து வச்சுருக்க வடை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிக்க ஆரம்பிங்க. நான் ஊற்றின எண்ணெய்க்கு 4 வடை போடுறேங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடை உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும், வெங்காயம் உதிரியாக வந்துடும். எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கினக்கப்புறம் நம்ம திருப்பி போட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 75% அளவுக்கு எண்ணெயோட சலசலப்பு கம்மியாக இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காய வடை, உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க கேரளாவில், அது ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ரீசன்ட் அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.